இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான ஒரு நண்டு மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். கோல்டு இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக கோல்டு சரியாயிருங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் தாளித்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறமா நண்டை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு நண்டு சேர்க்குறேன். நண்டு சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவிலேயே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து நல்லா 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிரும். மசாலா நல்லா திரண்டு வரக்கு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், மல்லியில கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.